Hi friends, welcome to Aditi Kutti's YouTube channel. Today Sunday. எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு தெரியுமா? சிக்கன் பிரியாணி வெர்சஸ் சிக்கன் 65. இது ரெண்டில் எது டேஸ்ட்டாக இருக்குன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரலும் பாருங்கள், அப்போ தான் எது வின்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செய்ய போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்லேயே ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் கடலெண்ணெய், தாளிக்கிறதுக்கு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சி முக்கு, பிரியாணி இலை, கொஞ்சம் சோம்பு. இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன். மிளகா பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். தண்ணியில் ஊற வச்சு அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். வரமிளகா தூள் போடுறதோட இப்படி அரைச்சி பேஸ்ட்டாக போட்டால் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். புதினா தலை ஒரு கையளவுக்கு எடுத்துக்கலாம், ரொம்ப போட்டுறாதீங்க, கச்சல் அடிக்கும். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தலையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் பார்த்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். பிரியாணிக்கு இந்த ரைஸ் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிளாஸில் நான் 2 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு சிக்கன். இன்றைக்கி ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம், அதனால் சிக்கன் எடுத்திருக்கோம். கல் உப்பு நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். வாங்க தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணிடலாம். தக்காளி வெங்காயம்லாம் நீளமாக இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. மிளகா ரெட் சில்லி உங்களுக்கு நான் காமிச்சேன்ல, அது இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியவே ஆட் பண்ணி இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். குக்கர் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதையும் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கீயும் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு கீ டேஸ்ட்டு பிடிக்காது, அதனால் கடலெண்ணெய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். பிரியாணிக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரைஸ் உங்களுக்கு அப்போ தான் உதிரி உதிரியாக கிடைக்கும். அதனால் இந்த அளவுக்கு ஆயில் இல்லைனா கீ நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. எண்ணெய் காஞ்சதையும் தாளிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, சோம்பு, பிரியாணி இலை, கல்பாசியும் ஆட் பண்ணலாம். எங்களுக்கு அது பிடிக்காதுன்னு நாங்கள் ஆட் பண்ணல. இவ்வளோ தான். இது நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் இப்போ நீளமாக கட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வணங்கணும். நீங்கள் 1 2 வணக்கிடக்கூடாது. ஆம்பூர் பிரியாணிக்கு ஆனியன் நல்ல ப்ரௌன் கலர் கொடுக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். நான் ஃப்ரை பண்ணுறதுலேயே உங்களுக்கு தெரியும் கலர் சேஞ்ச் ஆகிறது. அந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணும். நான் சொன்ன கோல்டன் ப்ரௌன் கலர் இது தான். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு கையளவு புதினா தலை ஆட் பண்ணிக்கலாம். புதினா தலையும் நிறையா போட்டுறாதீங்க. புதினா தலையும் கரெக்டாக போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இதையும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணால் விட்டிங்கன்னா இந்த புதினா தலை கச்சல் அடிக்கும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. எண்ணெயிலேயே ஃபஸ்ட்டு புதினா தலையை போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 இல்லைனா 3 ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு டேஸ்ட் ஆட் பண்ண இந்த ஆம்பூர் பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தயிரும் ஆட் பண்ணலாம். எங்களுக்கு தயிர் பிடிக்காதனால நாங்கள் தயிர் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு ரெட் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் போடலாம். மிளகாத்தூள் போடுறதோட இப்படி வர மிளகாயை தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு அதை அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுலேயே உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகா இருந்ததுன்னா காஷ்மீரி சில்லியும் நீங்கள் ஆட் பண்ணலாம். கலர் கொடுக்கும் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிங்கன்னா. என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடல. கலர் பவுடர்லாம் நம்ம போட தேவையில்லை. காஷ்மீரி சில்லி, நார்மல் ரெட் சில்லி, இதை ரெண்டையுமே 10 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் மிக்சியில் இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணிங்கன்னா பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா வணக்கி விட்டுட்டு சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிட்டு சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகறதுக்காக தான் தயிர் ஆட் பண்ணுவோம். நாங்கள் தயிர் சாப்பிட மாட்டோம், அதனால் நாங்கள் தயிர் ஆட் பண்ணல. நாங்கன்னா எங்கள் வீட்டில் நான் மட்டும் சாப்பிட மாட்டேன், எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்காதுன்ட்டு நான் ஆட் பண்ணல. நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. தயிர் ஆட் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். கறியை போட்டுட்டு கறியையும் நல்லா இந்த பேஸ்ட்டில் ஃப்ரை பண்ணிக்கங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இந்த பேஸ்ட்லேயே குக்
பண்ணிங்கன்னா கறி கொஞ்சம் பாதி வேக்காடு வெந்துடும். கறி வேகிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கங்க. ஆம்பூர் பிரியாணிக்கு பிரியாணி மசாலா தேவையில்லை. வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆனியன், டொமேட்டோ இதுலேயே உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து கறி நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் ரைஸ் எடுத்திருந்தேன். ரைஸ் வந்து 1/2 ஹவர் நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு செஞ்சிங்கன்னா தான் சாப்பாடு வந்து சாஃப்டாக வரும். ஊற வைக்காமல் செஞ்சிடாதீங்க, விதை விதையாக போயிடும். நாங்களே ஒரு டைம் ஊற வைக்காமல் செஞ்சு தான் சாப்பாடு சாப்பிடவே முடியல. ஸோ 1/2 ஹவர் கண்டிப்பாக ஊற வச்சுருங்க. அதுக்கு மேலே ஊற வைக்காதீங்க, சோறெல்லாம் அப்புறம் சின்ன சின்னதாக கட்டாகி போயிடும். ரைஸ் போட்டதுக்கப்புறம் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணுறது மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். போட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா அரிசியெல்லாம் சின்ன சின்னதாக கட் ஆயிரும். நம்ம 2 டம்ளர் ரைஸ் எடுத்திருந்தோம். அதுக்கு 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி அளவு சரியாக இருக்கும். நம்ம 2 டம்ளர் எடுத்திருந்தோம், அதனால் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியும் இந்த அரிசியும் பாருங்கள் ஒரே லெவலில் இருக்கணும். நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க, சாப்பாடு வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும். உங்களுக்கு குழன்னு வேணும்னா தண்ணி நீங்கள் இன்னொரு 1/2 டம்ளர் சேர்த்தி கூட ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு உதிரி உதிரியாக வேணுங்கிறனால நாங்கள் 3 டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டோம். நல்லா ஆட் பண்ணி பாருங்கள், இப்படி கிளறனால இப்படி மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைஸும் கறி தண்ணி இதெல்லாம் வந்து ஒரே லெவலில் இருக்குது பாருங்கள். உப்பு வந்து இப்போ பார்த்துறாதீங்க, நல்லா தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் உப்பு பாருங்கள். முதலையே உப்பு போட்டிங்கன்னா உப்பு உங்களுக்கு ஜாஸ்தியாக போயிடும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி கொதிச்சு வருதில்ல, இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது ஒரு கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், அரிசி தண்ணி கறி இதெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே ஒரே ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு தான் இருக்கணும், ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எனக்கு சரியாக இருந்தது நான் ஆட் பண்ணல, குக்கர் போட்டு மூடி வச்சுக்கலாம். விசில் வந்து 2 விசில் மட்டும் விடுங்க. ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டுக்கலாம், இன்னொன்று சிம்மில் வச்சு விட்டுருங்க. பார்த்தீங்களா, இப்போ வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அதிகமாக விசில் விட்டிங்கன்னா சோறு அடியில் தீஞ்சிரும். இந்த பதம் கரெக்டாக இருக்கும். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரைஸ் எப்படி கிடச்சிச்சு, கலரே ஆட் பண்ணாமல் நம்மளுக்கு கலர் வந்துருச்சு பார்த்தீங்களா. அதனால தான் சில்லி வந்து பவுட்ரு போடாமல் பேஸ்ட்டாக உங்களுக்கு அரைக்க சொன்னேன். பிரியாணி ரெடி, வாங்க சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் 65 தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். சிக்கன் 1 கிலோ நாங்கள் எடுத்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் பொரிக்கிறதுக்கான மசால், EVS மசால், இது நல்லாயிருக்கும். எங்கள் லோக்கலில் சித்தோட்டில் கிடைக்கும் எங்கள் ஊரில். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து லெமன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே வந்து உங்களுக்கு கடையில் வாங்குகிற டேஸ்ட்டு கொடுக்கும். ஏன்னா மெயினாக வந்து இந்த பொடிக்காக தான் நாங்கள் இன்றைக்கி சிக்கன் வந்து ட்ரை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பொடி ஒடிச்சு கொட்டிக்கலாம். இது வந்து 1/2 கிலோவுக்கு இந்த பொடி ஒரு பாக்கெட் கரெக்டாக இருக்கும். 1 கிலோனா 2 பாக்கெட் போட்டுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறம் நம்ம லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு லெமன் பிடிக்குன்னா புழிஞ்சு விடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. வீட்லேயே அரைக்கிற மசால் தான் ஹெல்தி. பட் இந்த மசால் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்குன்னு சொன்னாங்கனால நாங்கள் ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணுறோம். லெமனை புழிஞ்சு விட்டு நல்லா கெட்டியாக பேஸ்ட்டு மாதிரி கரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாட்டம் மிக்ஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் எண்ணெய் இழுக்கும். இப்போ நான் புழிஞ்சு விட்டு பாருங்கள், லைட்டாக தான் தண்ணி தொளிக்கிற பாருங்கள். இந்த அளவுக்கு தான் நீங்கள் தண்ணி தொளித்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா சிக்கன்லேயே ஆல்ரெடி கழுவி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியே போதுமானது. வேணுன்னா மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா. இதே மாதிரி நீங்களும் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த அளவு கெட்டியாக இருக்கணும். இந்த அளவு கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து வாங்க இதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த அளவு கெட்டியாக இருக்கணும், தண்ணியாக ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த பேஸ்ட்டே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் பிரியாணி செஞ்சோம்னாவே கண்டிப்பாக சிக்கன் 65 வீட்லேயே பண்ணிடுவோம். சிக்கன் 65னா எங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட். அதுலேயும்
அபினவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஓகேங்க, இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. பார்த்தீங்களா, நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். பார்த்தா பொடி உங்களுக்கு கொஞ்சமாக தான் இருந்த மாதிரி இருந்தது. இப்போ பாருங்கள், இந்த 1 கிலோ சிக்கனுக்கு இது சரியாக போச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும். ஃப்ரிட்ஜில் வைக்கிறனாலும் சரி, இல்லைன்னா வெளியவே வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். இந்த அளவுக்கு இது பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம தட்டம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிக்க ஆரம்பிக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெயில் இந்த மாதிரி சில்லியை போட்டு பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா சில்லி சிக்கன் ரெடி, ஆர் சிக்கன் 65 ரெடி. சிக்கன் 65 வெர்சஸ் பிரியாணின்னு ரித்விக் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பான். அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு 2ல் எது நல்லாயிருக்கு, அவனுக்கு எது பிடிச்சதுன்னு உங்களுக்கு சொல்லுவான். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதையும் போடுங்க, சீக்கிரம் சிக்கன் வந்து வெந்துடும். அப்பா, என்னோட ஃபேவரட் சிக்கன் 65 ரெடி ஆகிட்டு இருக்கு. இது எப்படா சாப்பிடலான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த எண்ணெயிலேயே கை விட்டு சாப்பிடலாமான் இருக்கு. அப்பா, கலரை பார்த்தாலே மாஸாக இருக்குல்ல. கடையில் வாங்குற மாதிரியே எம்மியாக இருக்குது பார்த்தீங்களா. எப்படா வெந்து சாப்பிட்றதுன்னு ஒரே டெம்ப்டிங்காக இருக்குது. ஹோம்மேட் சிக்கன் 65 ரெடி. ரித்விக், அதிதி குட்டி, வாங்க சிக்கன் 65 டேஸ்ட் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்க. அம்மா சீக்கிரமா கொண்டுவாங்க, பசிக்குது. தங்க குட்டி, வந்துட்டேன். பிரியாணி சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டு பார்த்து தரேன். சில்லி சிக்கன் ஒரு பைட். வாவ், பர்ஃபெக்டாக வந்திருக்கு. மசால் பொடியெல்லாம் சூப்பராக இருக்குது. பிரியாணி ஓகே, பிரியாணி சூப்பராக இருக்குது. பட் எனக்கு பிடிச்சது வந்து சிக்கன் 65 தான். அபினவ்ட்டையும் அதிதிட்டையும் கேட்கலாம். அம்மா சீக்கிரம் கொண்டு வாங்க, எங்களுக்கு பசிக்குது. பிரியாணி சிக்கன் 65 டேஸ்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிக்கன் 65 ஒரு பிக் பைட் போட போகிறோம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கிறத நம்ம ஒரு பிக் பைட் போட்டுக்கலாம். இப்போ பிரியாணியும் சாப்பிட்டாச்சு. பிரியாணி அல்டிமேட்டாக இருந்துச்சு, சிக்கன் 65யும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. இதில் வின்னானது என்னன்னா சிக்கன் 65. சிக்கன் 65 நல்லா இருக்கு டேஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபைனலாக சிக்கன் பிரியாணி வெர்சஸ் சிக்கன் 65ல சிக்கன் 65 தான் வின் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் எல்லாத்துக்குமே சிக்கன் 65 தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பரா இருந்துச்சு. லவ் யூ மா.